புலி பேர சொன்ன அடி நெஞ்சில ஹலோ காய்ஸ், இதுதான் நம்ம யூபி தமிழ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம்னா GTA 5 பார்ட் 4 தான் இங்கே ப்ளே பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த டீலர்ஷிப் கிட்ட தான் வந்திருக்கோம். அதாவது இந்த சிமியோன் பையன் தான் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்திருக்கோம். அதுக்குள்ள நம்ம வரதை பார்த்துட்டு வரோம். நான் தான் அவன் மென்டார். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீ எப்போ இருந்துடா மென்டார் ஆனு அப்படின்ட்டு என் ஃப்ராங்க்லின் கேட்டுட்டு இருக்கான். சரி, அதெல்லாம் விடு. ஜேம்ஸ் டீசென்ட்டா அப்படின்னு ஒரு பையன் வந்து பேமெண்ட்லாம் தர மாட்டேங்கிறான். ஏதாவது பேமெண்ட் கேட்டால் காரை டேமேஜ் பண்ணிடுறான். அதனால நம்ம வந்து அது வட்டியோடு எடுக்கவும் முடியல. ஸோ நீ போய்ட்டு அந்த காரை எடுத்துகிட்டு வா. இந்த மாதிரி இப்போ நம்ம காரை தான் திருட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம போய் அந்த காரை திருட போகிறோம். இந்த கார் ஞாபகம் இருக்கா? 2 நிமிஷம் நான் இந்த காரை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இருந்தாலும் இந்த கார் நல்லா தான் இருக்குது. இந்த கார் பேர் மறந்து போச்சு நம்பர்லே. அதனால் இப்போ அந்த கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறோம். போய் நம்ம வர நல்லா டிரைவிங் கற்றுக்கிட்டு இருக்கோம் ஃப்ராங்க்லின் வச்சுட்டு. இப்போ போயிட்டு அந்த காரை திருட போகிறோம். திருடுறது கிடையாது, இவனுக்கு நம்ம வேலை தான் பார்க்குறோம். சூப்பர், பேசிக்கிட்டே வண்டி எங்கெங்கே ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்பா ரொம்ப கஷ்டம்ப்பா. ஓகே, கிட்ட வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர் இருக்குது. 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரோடு. இப்போ அழுத்தி பிடிச்சிட்டு போகிறோம். வேகமாக போய்ட்டுருக்கோம். அதுக்குள்ளே என் ஃபோன் அடிக்கிறான். என்னன்னு கேட்போம். நீ என்ன உன் மனசை மாற்றிட்டியா? இல்லை, நீ பைக்கை திருடி நீ எப்படி வச்சு எம்ப்ளாயி ஆஃப் மந்த்தாக மாறிட்ட? அந்த பைக்கை முதல்ல என்கிட்ட இல்லை, லாமட்ட தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அப்போ எந்த பெரிய ஆளாம், நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படாத. அவங்க வீடெல்லாம் க்ளோஸில் இருக்கும், நீ தான் அதுக்கான வழியெல்லாம் கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு லாமர் சொல்கிறான். லாமர்ன்றேன், சிமியோன் சொல்கிறான். நம்ம அதுக்குள்ளே வீடுக்கிட்டே வந்துட்டோம். அதனால ஃபோன் வச்சுட்டான். ஃபைண்ட் எ வே டு இன்டு த ஹவுஸ். இதுதான் ஒரே வழி. இந்த வழியை வந்து அவன் எதிர் குச்சிக்கணும். ஏற்கனவே இந்த மிஷன் நான் பண்ணியிருக்கேன் நம்பருக்கு. அது நான் வந்து எப்படி உங்கள்கிட்ட மறைச்சேன்னா, திரும்ப மிஷன் ஃபெயிலியர் ஆச்சு. அதனால் நான் இப்போ டைரெக்டாக மிஷன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ போயிட்டு இவனை அடிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சாக மாட்டான், வாங்கி தான் இருப்பான், பயப்படாதீங்க. இப்போ இருக்கீங்க. ஓகே, நம்ம இப்போ போவோம். யாரும் இல்லை. இப்போ நேராக இங்கே போவோம். இந்த கராஜ் திறந்து பார்ப்போம். திறக்காது, ஏன்னா நான் தான் தெரியுமே இங்கே என்ன நடக்கும்ன்ட்டு. ரைட்டு, இப்போ அப்படியே ரிவர்ஸை போட்டு அந்த பக்கம் போவோமா? இப்படியே போயிட்டு சோம்பேறிங்க, இப்படியே போய் அப்படியே வர்றதுக்கு எதிரி குச்சிட்டு வந்துடலாம்ல. இப்படியே போவோம், நேராக போவோம். இந்த கார் மேலே ஏறணும். இந்த கார் மேலேருந்து அது மேலே குதிக்கும். ஓகே, ஏறிட்டோம். இப்போ இது வழியாக போகணும். 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. யாரோ ஜிம்மியா, இவன் தான் காசு தராந்தவன், லெஃப்டில் இருக்கவன். அவன் காரை தான் இப்போ போய் நம்ம திருட போகிறோம். தம்பி என்னன்னா ரூம்குள்ளே இருக்கான். இப்போ நம்ம நேராக கீழே இறங்குறோம் நண்பர்களே. அங்கே 2 பேர் இருக்காங்க, கண்டுக்கல. இவ்வளோ பெரிய திருடன் உள்ளே இருக்கே, நம்ம மனசனை மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, காருக்கிட்ட வந்துட்டோம் நம்மளே. இல்லை என்ன கார்பெட்டு தான் இருக்குது. சரி, அப்படியே போவோம். கார்பெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டோம். கேட்டு திறந்துருச்சு. நம்ம ஏதோ ஓனர் நினச்சிருச்சு போல். கேட்டு எடுத்துட்டோம் நண்பர்களை. காரை வச்சுக்கிறமா திருடிட்டோம். இப்போ அந்த சிமியான் பையலுக்கு ஃபோன் அடிக்க வேண்டியதான். ஜஸ்ட் மிஸ்ட்டு இடிக்கலை. ஏது சிமியா, நான் வந்து இருக்கேன்டா உன்னை தேடி அப்படின்ட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி நான் வந்து அந்த டைமுக்கே நான் வந்து காரை திருடிட்டேன் அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். என்னாச்சு? ப்ரோ, உங்கள் பாருங்க, காருக்குள்ளே ஏதோ ஒருத்தன் இருக்கான். யாரோ ஒருத்தன் நம்ம மைக்கில். இது மைக்கேல். யாரோ ஒருத்தன் நம்ம ஃப்ராங்க்லினை வந்து இது மிரட்டிகிட்டு இருக்கான்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம மைக்கிலே உள்ளேருந்து வந்துட்டான். இப்போ நம்ம போய் கொள்ளையடிச்சதே மைக்கிளோட காரை போல்.
நீ யாருக்காக ஒர்க் பண்ணுற, எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் மைக்கேல். நான் ஒன்றும் திருடாலாம் வரல, நான் வந்து இந்த மாதிரி உன் பையன் காசு கட்டாதனால தான் காரை தூக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். 6mm கன்று அவன் கையில் இருக்குது. சரி, 9mm கன்று அதை வந்து முன்னாடியே சொல்லிட்டான். அதனால் இப்போ அந்த கார் டீலர்கிட்ட இவன் கூட்டிகிட்டு போக சொல்லிக்கிட்டு இருக்கான். சிமியானா அவனுக்கா நீ வேலை பார்க்குற அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கான். ஓகே, அந்த டீலர்ஷிப் கிட்டே வந்துட்டோம். நம்ம இங்கே ஒரு கட்சின் பிளேயர் இருக்கணுமே. ஆகுது அந்த பிளேஸ் தானா? ஆமாம், அதுதான். அந்த ஜனரை உடச்சிக்கிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்கிறான். இல்லைனா கொஞ்சம் மண்டைக்குள்ளே தான் உள்ளட்டு போயிடும் அப்படின்னு. நான் என்ன ஜோக் அடிக்கிறேன்னா, சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு வண்டி எடுக்கிறோம். அழுத்திக்கிட்டு அந்த விண்டோ சேர அடிச்சுட்டு உள்ளே போகிறோம். இப்போ பாருங்க, அழுத்துறான். ஐயோ, கிராஷ் பண்ணதே பயங்கரமாக கிராஷ் பண்ணிட்டேனே. அட பாவீங்களா, இது என்னோட கலரா, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சிமியான் கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம மைக்கிள் ஃப்ராங்க்லின் காசு கொடுத்து அமுச்சு விட்டுட்டான். தம்பி இங்கே கிளம்பு அப்படின்ட்டு. இப்போ நம்ம மைக்கில் மாறிட்டோம். அடி சாவிடா, சாவ் அடி. காரையா திருடுற, சரி திருட சொல்கிற, அடி வாங்கடா. டாஜ் பண்ணிடலாம் நாங்கள். அடி போண்டே, அடி வாங்கு. ஒரே அடி, இன்னும் ஒரு அடி, அவ்வளோதான், முடிச்சிட்டோம். நீ யாருன்னு என்ன தெரியுதா? உனக்கு காசு கொடுக்கலன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவியா? படு பாவி வேலை. இனிமேல் ஆச்சு நினச்சிக்கோ, அது உன் வேலை, இனி அது உன் வேலை. ஐயோ, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேன். காசு தரலன்னா என்ன வேணா பண்ணுவியா அப்படின்ட்டு அவனை பிடிச்ச மிரட்டிக்கிட்டே இருக்கான் மைக்கிள். இதுதான் மைக்கிள். இது மேலே என் பையன் மேலே இல்லை காசெல்லாம் கேட்குற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டுட்டு, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, திரும்பி இங்கே வர மாதிரி பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டுருக்கான் மைக்கிள். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நம்ம அடுத்த பார்ட் 5ல் சந்திப்போம். அன்டில் பாய்.